எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் எவ்வாறு பலன் கொடுக்கும். கோச்சாரம்னா என்ன, அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். கோச்சாரம் அப்படிங்கிறது கோள்களின் சாரம். கோள் அப்படின்னா கிரகங்கள், பிளானட்டு. சாரம் அப்படின்னா நட்சத்திரம், பிளானட் நின்ற நட்சத்திரம். அப்போ ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தை தான் நம்ம கோள் சாரம் அப்படின்னு சொல்கிறோம். சாரம்னா நட்சத்திரம், கோள் அப்படின்னா கிரகம். அப்போ ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தை தான் நம்ம கோள் சாரம் அப்படிங்கிறது தான் கோச்சாரம் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த கோச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நல்லா தெளிவாக சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தில், உதாரணத்துக்கு இன்னைக்கு கோள் சாரம் எப்படி இருக்குது, பிளானட்ஸ் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிற அந்த பிளானட்ரி பொசிஷனை நம்ம பார்க்கணும். அதை நீங்கள் டெய்லி காலண்டரில் பார்த்தாலே தெரியும். அந்த கிரக நிலவரத்தை போட்டிருப்பாங்க, எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசிகளில் இருக்குது அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு குரு மேச ராசியில் இருக்குது, ராகு மீன ராசியில் இருக்குது, கேது கன்னி ராசியில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட் ஒவ்வொரு ராசியில் இருக்குது. சனி கும்ப ராசியில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் மகரத்தில் இருக்குது. செவ்வாய் சுக்கிரன் இதில் இருக்குது, தனுசில் இருக்குது. இப்படி நிறைய பிளானட்ஸ், ஒவ்வொரு பிளானட் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அப்போ அதை வச்சு எப்படி பலன் சொல்கிறது. இப்போ நம்ம பிறந்த கால ஜாதகம் இருக்குது. பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோல்சாரத்தில் கிரகங்கள் வேறு மாதிரி இருக்கும். அப்போ கோல்சாரம் உங்கள் ஜாதகத்து மேலே ட்ராவல், அதாவது ஜாதகத்தை நம்ம எடுத்து வச்சுக்கணும். பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கணும். அந்த பிறந்த கால ஜாதகத்து மேலே இன்றைக்கி இருக்கக்கூடிய கோல்சார பிளானட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இந்த கோல்சார பிளானட்ஸ் அது மேலே அப்படியே ட்ராவல் ஆகும். அப்போ ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது என்ன ஒரு இன்சிடெண்ட் நடக்குதோ அதை சொல்கிறது தான் கோச்சார பலன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதாவது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸையும் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸையும் கம்பைன் பண்ணி நம்ம பலன் சொல்லணும். அதான் கோச்சார பலன். அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி பார்க்கக்கூடிய இது வருமானம் எப்போது வரும், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நான் நிறைய சம்பாதிக்கணும், எப்போ வருமானம் வரும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது. இதை தசாபுத்தி ரீதியாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம், கோல்சார ரீதியாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி கோச்சாரத்தை வச்சு எப்படி வருமானம் வரும், எந்த டைமில் வரும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது தெரிஞ்சது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ராசியை நோக்கி வரும்போது, கிரகங்களை நோக்கி வரும்போது, பாவகத்தை நோக்கி வரும்போது, நட்சத்திரத்தை நோக்கி வரும்போது நீங்கள் அந்த டைமில் கொஞ்சம் நிறையா வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வருமானம் சம்பாதிக்கலாம். அப்போ அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். முதல்ல காசு வரணும் அப்படின்னா காசுக்குரிய பிளானட் என்ன, பணத்துக்குரிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறது நல்லா ஃபஸ்ட்டு தெரியணும். தெரியாமல் நம்ம பலன் சொல்ல முடியாது. அப்போ தனத்துக்குரிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு அப்படிங்கிறது தனத்துக்குரிய கிரகம். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதிகபட்ச பணத்தை குறிக்கிறது குரு அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரன் அப்படிங்கிறதையும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தான். இது நம்மளுடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். கோடிகளில் இருக்கக்கூடியதை குருவாகவும் லட்சங்களில் இருக்கக்கூடியதை சுக்கிரனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 2ஆம் அதிபதி. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் இருக்கீங்க, விருச்சிக லக்னம் அப்படின்னா விருச்சிக லக்னத்துக்கு 2வது இடம் அப்படிங்கிறது தனுசு ராசியாக வரும். அப்போ அதை 2ஆம் அதிபதி யார், குரு தான். அப்போ குரு தான் தனக்காரகனாக வருவார். இப்போ இதே மகர லக்னமாக இருந்தால் 2ஆம் அதிபதி கும்பராசியாக வரும், 2ஆம் அதிபதி சனியாக வருவார். அப்போ கும்பராசி மகர ராசிக்கு 2ஆம் அதிபதி சனியாக வருவார். அப்போ சனி தான் தனக்காரகன். அப்போ இந்த 3 விஷயங்களை தெளிவாக்கிடணும். எது தனகிரகங்கள், குரு சுக்கிரன் ஃபிக்ஸடு. அதுக்கு அடுத்து எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரோ அவர் தனக்காரகனாக வருவார். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து தனபாவகங்கள்னால் காசு வரக்கூடிய இடங்களை கண்டுபிடிக்கிறது எப்படி. இயற்கையிலே காலப்புருஷ தத்துவப்படி 2வது ராசி அப்படிங்கிறது தான் எப்பயுமே காசை குறிக்கக்கூடிய இடம். நம்ம சம்பாதிக்கிறத குறிக்கிறது 2வது இடம் தான். அப்போ இயற்கையிலே 2வது ராசி ரிஷப ராசி. அதனால் தன பாவகத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம். லக்னத்துக்கு 2வது பாவகமும் தனபாவகம் தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தனுசு லக்னம் அப்படின்னா தனுசு லக்னத்துக்கு 2வது இடம் மகர ராசியாக வரும். அப்போ மகரம் அப்படிங்கிறதும் தனபாவமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதில் 2ஆம் அதிபதி அந்த கிரகத்தை கன்சிடர் பண்ணணும். இதில் 2ஆம் பாவத்தை அந்த ராசியை நம்ம எடுத்துக்கணும். அப்போ தன கிரகங்கள் என்னென்னு தெரியணும், தன பாவகங்கள் என்னென்னு சொல்லி தெரியணும். இதை தெளிவாக்கிடணும். அடுத்து இந்த வருமானம் வருது அப்படின்னா அதில் அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு சொல்லி 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். வருமானம் வருது அப்படின்னா எப்படி வருதுன்னு தெரியணும்ல, எதில் வருதுன்னு தெரியணும்ல. அசையும் சொத்து வருதா, அசையா சொத்து வருதா, டெம்பரரியாக வருதா, பெர்மனெண்ட்டாக வருதா, கொஞ்ச காலத்துக்கு வருதா, லைஃப் லாங்காக வருதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்.
இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைமில் பணம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறது. தசாபுத்திங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு வந்து காசு வரக்கூடியதை குறிக்கிறது. அப்போ ஒரு பெர்மனண்ட் ஈவெண்ட்டை முடிவு பண்ணுறதுக்கு தசாபுத்தியை பார்க்கணும். ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் இந்த டைமில் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கோச்சாரத்தை பார்க்கணும். ஓகே, இப்போ அசையும் சொத்து அப்படின்னா என்னென்னா, அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா காரு, பைக்கு, நகை, பணம். காரு, பைக்கு, நகை, பணம் இதெல்லாம் வந்து மாறக்கூடியது. ஒரு கை விட்டு இன்னொரு கை மாறும், அடிக்கடி வந்து போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இப்போ காரு, பைக்லாம் வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்போம். பணமும் வந்து போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும், நகைகளும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இது எல்லாமே வந்து அசையும் சொத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அசையா சொத்து அப்படின்னா எப்பயுமே வந்து இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா காசு எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் நிலத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா? போக முடியாது. ஒரு பைக் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போகலாம், நகை எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போகலாம், பணம் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போகலாம். அதனால தான் அது அசையும் சொத்துன்னு சொல்கிறாங்க. அசையா சொத்து அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ நீங்கள் பூர்வீக சொத்தை வேறு இடத்துக்கு, இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா உங்கள் நிலத்தை வந்து ஒருத்தன் கொள்ளையடிச்சிட மாட்டான் ஒரு 4 நாளில். அப்போ அது அசையா சொத்துங்கிறது ஒரே இடத்துல பெர்மனெண்ட்டாக இருக்கிறது. அதை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து உருவ முடியாது. அதை வேறு இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. நிலம், வீடு, பூர்வீக சொத்து இதெல்லாம் வந்து ஸ்டாக்னண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. அதை தான் நம்ம வந்து அசையா சொத்துன்னு சொல்கிறோம். இப்போ அசையும் சொத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கிரகங்களை பார்த்தாச்சு, பாவகங்களை பார்த்தாச்சு. அசையும் சொத்தை வந்து எந்த கிரகம் கொடுக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் வழி இருக்குது ஜாதகத்தில். 2ஆம் அதிபதி தான் காசை கொடுக்கக்கூடிய இதுன்னு சொல்லியிருக்கேன். 2ஆம் அதிபதியும் 2ஆம் பாவமும் காசை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி காசு கொடுக்கும்? 2ஆம் அதிபதி வந்து காற்று ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம், 2ஆம் அதிபதி யார்? குருவாக வருவார். இப்போ குரு வந்து காற்று ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் அதிபதி குரு அந்த 2வது இடத்துலையும் இருக்கலாம். 2வது இடமும் காற்று ராசியாக இருக்கிறதுக்கு சில கிரகங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில லக்னங்களுக்கு 2வது இடமே, இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி புதன் வந்து மிதனத்திலே இருந்தார் அப்படின்னா அது வந்து காற்று ராசியிலே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சில இடத்துல வந்து அந்த கிரகங்கள் வந்து 2வது இடத்துல இருக்காது, வேறு இடத்துல போய் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குரு, அது இருக்கக்கூடிய இடம் வந்து நெருப்பு ராசி தான். 2ஆம் இடம் வந்து நெருப்பு ராசி, தனுசுங்கிறது நெருப்பு ராசி. அந்த இடத்துல குரு இல்லாமல் அது போய் காற்று ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கும்பத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கும்பங்கிறது காற்று ராசி. தனாதிபதி வந்து குரு தான் 2ஆம் அதிபதி. ஆனால் அவர் 2வது இடத்துல சில லக்னங்களுக்கு காற்று ராசியாக வந்து அதிலே கிரகங்கள் இருக்கலாம். அல்லது 2ஆம் இடம் காற்று ராசியாக வரல அப்படிங்கிறதுனால அந்த கிரகம் போய் வேறு காற்று ராசியில் போய் உட்காந்துருக்கலாம். இப்போ குரு வந்து கும்பராசியில் உட்காந்தா கும்பங்கிறது காற்று ராசி, ஆனால் அது 2ஆம் அதிபதி தான் குரு. அப்படி இருந்தாலுமே அது காற்று ராசியாக இருக்கும்போது அசையும் சொத்து கிடைக்கும். அதாவது பொதுவான பலன். அடுத்து கோச்சார ரீதியாக கிரகங்கள் கனெக்ட் ஆகும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் அதிபதி காற்று ராசியில் இருக்கணும், அது நம்பர் 1. 2ஆம் பாவகம் காற்று ராசியில் இருக்கிறது. உதாரணத்துக்கு ரிஷபத்துக்கு 2வது பாவகம், ரிஷபத்துக்கு 2வது பாவகம் வந்து மிதுனமாக வரும். மிதுனங்கிறது ஒரு காற்று ராசி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு 2வது இடம் வந்து கும்பராசியாக வரும், அதுவும் ஒரு காற்று ராசி. ஓகே, கன்னிக்கு 2வது இடமா பார்த்தீங்கன்னா துலாம் வரும், அதுவும் காற்று ராசி. அப்போ அந்த மாதிரி காற்று ராசிகள் 2வது பாவத்துக்கு வந்தாலுமே அதுவுமே வந்து அசையா சொத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அசையும் சொத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காற்றுங்கிறது ஒரு இடத்துல இருக்காது, அங்கங்கே போயிட்டு வரும். அப்போ அசையும் சொத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி காற்று ராசியிலோ 2ஆம் பாவகம் காற்று ராசியிலோ இருக்கணும். ஓகே, அடுத்து சுக்கிரன், குரு அப்படிங்கிறது தனத்துக்குரிய கிரகங்கள். இவங்க வந்து காற்று ராசியில் இருந்தாலோ அல்லது சரராசிகளில் இருந்தாலோ அசையும் சொத்து கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து குரு வந்து கும்பத்தில் இருக்குன்னு சொன்னேன், அது காற்று ராசி. அதே மாதிரி சரராசிகளில் குரு இருந்தாலுமே, சரராசினா மகர ராசி, அது சரராசி. சரராசிகள்லையோ காற்று ராசிகள்லையோ குருவோ சுக்கிரனோ இருந்தது அப்படின்னா அப்பயும் வந்து உங்களுக்கு அசையும் சொத்து வந்து கிடைக்கும். அசையா சொத்து கிடைக்கிறதுக்கு இதே ரூல்ஸ் தான், ஆனால் அது நில ராசியில் இருக்கணும், ஸ்திர ராசியில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2ஆம் அதிபதி வந்து நில ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு 2வது இடம் என்ன? மகரம். மகர ராசி அதிபதி சனி வந்து மகரத்திலே இருந்தார்னா மகரங்கிறது ஒரு நிலராசி. அப்போ அது 2ஆம் பாவகம் நிலராசியாக வருது. அதாவது 2ஆம் அதிபதி நிலராசியில் இருக்கிறது ஒரு காம்பினேஷனு, 2ஆம் பாவகமே நிலராசியாக வருது ஒரு காம்பினேஷன். ஓகே, சுக்கிரன், குரு இந்த 2 கிரகங்களும் வந்து ஸ்திர ராசியில் இருக்குது. ஸ்திர ராசியை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், சரம் ஸ்திரம் உபயம். அதில் ஸ்திர ராசி அப்படின்னா அசையாமல் ஒரே இடத்துல இருக்கிறது. ஸ்திர ராசிகள் என்னென்ன அப்படின்னு கூட நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது 2, 5, 8, 11 காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி, 5வது ராசி, 8வது ராசி, 11வது ராசி எல்லாமே ஸ்திர ராசிகள் தான்.
ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4மே வந்து ஸ்திர ராசிகள். இந்த ஸ்திர ராசிகளில் குருவோ சுக்கிரனோ இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அசையா சொத்து கிடைக்கும். நிலப்புலன்கள், பூர்வீக சொத்து, வீடு எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்பு வந்து நிலராசிலையோ ஸ்திர ராசிலையோ இருக்கணும். அப்போ அசையா சொத்து கிடைக்கும். காற்று ராசிலையோ சரராசிலையோ இருந்தால் அசையும் சொத்து வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அசையும் சொத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து காரு, பைக்கு, நகை, பணம். அசையா சொத்துக்கு எக்ஸாம்பிள் நிலம், வீடு, பூர்வீக சொத்து எல்லாமே. ஓகே, அடுத்து இந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்துக்கும் பலம் இருக்குது. அப்போ குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். அது போக வந்து ஏதோ ஒரு லக்னமாக இருக்கலாம். நீங்கள் அந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கன்னி லக்னமாக வச்சுக்கோங்களேன். கன்னி லக்னத்துக்கு 2ஆம் வீடு வந்து துலாம் ராசி. துலாம் ராசி அதிபதி யார்? சுக்கிரன். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தையே நீங்கள் வந்து 2ஆம் அதிபதியுடைய நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மேலே வந்து இந்த கோச்சார கிரகங்கள் ட்ராவல் பண்ணும்போது, கோச்சார கிரகங்கள் காசுக்கு வேணும் அப்படின்னா 2 கிரகங்களை தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். குருவையும் சுக்கிரனையும் நம்ம மெயினாக வந்து கோச்சாரத்தில் கவனிக்கணும். குருவோ சுக்கிரனோ இந்த பிறந்தகால குரு மேலே ட்ராவல் பண்ணும்போது, பிறந்தகால சுக்கிரன் மேலே ட்ராவல் பண்ணும்போது, 2ஆம் அதிபதி மேலே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு காசு வரும். அதே மாதிரி குருவோ சுக்கிரனோ ரிஷப ராசிக்கு மேலே போகும்போது, அதே மாதிரி வந்து லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் போகும்போது உங்களுக்கு வருமானம் வரும். அடுத்து குருவோ சுக்கிரனோ இந்த காம்பினேஷனில் வந்து இந்த காற்று ராசியாக இருந்து, அதாவது 2ஆம் பாவம் காற்று ராசியாக இருந்து அது மேலே குருவோ சுக்கிரனோ போச்சு அப்படின்னா அசையும் சொத்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து குருவோ சுக்கிரனோ ஸ்திர ராசியில் இருந்து, பிறந்த கால ஜாதகத்தில் ஸ்திர ராசியில் இருக்குது. அப்போ கோச்சார் குருவோ கோச்சார் சுக்கிரனோ இந்த சுக்கிரனையோ குருவையோ தொடுது அப்படின்னா அந்த டைமில் அசையா சொத்து வாங்குவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து கோச்சார குருவோ சுக்கிரனோ இந்த குருனுடைய நட்சத்திரத்திலையோ சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலோ 2ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போதும் உங்களுக்கு வருமானம் வரும். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை பற்றி உதாரணம் போட்டு கூட நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த விதிமுறைகள் ஃபஸ்ட்டு தெரியணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு தனத்துக்குரிய கிரகங்கள் என்ன, தனத்துக்குரிய பாவங்கள் என்ன, அசையும் சொத்துனா எப்படி, அசையா சொத்துனா எப்படி, கிரகங்களுக்குரிய நட்சத்திரம்னா என்ன, இது எல்லாமே தெரிஞ்சிருந்து இது மேலே வந்து இந்த குருவோ சுக்கிரனோ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவோ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனோ வந்து குருனுடைய நட்சத்திரத்திலோ சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலோ 2ஆம் அதிபதி நட்சத்திரத்திலோ ட்ராவல் பண்ணும்போதும் காசு வரும். அதே மாதிரி குரு மேலேயோ சுக்கிரன் மேலேயோ 2ஆம் அதிபதி மேலேயோ குரு சுக்கிரன் கோச்சாரத்தில் ட்ராவல் பண்ணும்போதும் காசு வரும். ரிஷபராசிலையோ லக்னத்துக்கு 2ஆம் பாவத்திலையோ குரு சுக்கிரன் உங்கள் கோச்சாரத்தில் ட்ராவல் பண்ணும்போது காசு வரும். அது ஸ்திர ராசியாக இருந்தால் அசையா சொத்து கிடைக்கும். அதே வந்து சரராசியாக இருந்தால் அசையும் சொத்து கிடைக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது போக வந்து விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. அதாவது வந்து காசு வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு வந்து நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் கமெண்ட்டில். இது நிறைய பேர் அனுபவத்தில் வந்து காசு வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு வந்து காசு வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இந்த கிரகங்கள் வந்து அஷ்டமாதிபதியாவோ மாரகாதிபதியாவோ உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு வந்து பிறந்த கால ஜாதகத்தில் மாரகாதிபதியாவோ பாதகாதிபதியாவோ இருக்குது, அல்லது சுக்கிரன் வந்து மாரகாதிபதியாவோ பாதகாதிபதியாவோ இருக்குது, அல்லது 2ஆம் அதிபதி வந்து மாரகாதிபதியாவோ பாதகாதிபதியாவோ இருக்குது. மாரகாதிபதி அப்படின்னா கண்டத்தை கொடுக்குறது, பாதகாதிபதினா உங்களை வந்து வீழ்த்துறது. அப்போ அந்த மாதிரி அமைப்பு இருந்து இது மேலே வந்து கோச்சார குருவோ கோச்சார சுக்கிரனோ ட்ராவல் ஆச்சு அப்படின்னா காசை கொடுத்து உங்களை வீழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது காசை கொடுத்து உங்களுக்கு பிரச்சனையில் வந்து கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்போ மாரகாதிபதியாக இருக்கக்கூடாது. மாரகாதிபதியாக இருந்து இந்த கிரகங்கள் ட்ராவல் பண்ணும்போது அது கண்டத்தையும் சேர்த்து கொடுக்கும், காசையும் கொடுத்து கண்டத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அஷ்டமாதிபதியாக இந்த கிரகங்கள் வந்தது அப்படின்னா எதிர்பாராத விதமாக காசு வரும். ஆனால் அதுவே மாரகாதிபதியாகவும் இதாகவும் வந்தது அப்படின்னா கண்டத்தையும் கொடுக்கும், அதே மாதிரி இதையும் கொடுக்கும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்க இந்த கிரகங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கு. வருமானம் வர்றதுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டேன். இது போக அதில் உள்ள பிரச்சனையும் சந்திக்க வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. வருமானம் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மாரகாதிபதியாவோ அஷ்டமாதிபதியாவோ பாதகாதிபதியாவோ இந்த கிரகங்கள் வரும்போது பிரச்சனையும் சேர்த்து கொடுக்கும், ஆனால் காசு வரும். காசையும் கொடுத்து வில்லங்கத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ கோச்சார கிரகங்கள் வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறது ஒரு முன்னோட்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஒரு எக்ஸாம்பிளோடு நான் விளக்குறேன். கண்டிப்பாக இந்த புரிதல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.